ராணி அம்மாவுக்கு வந்து உதவி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்க அட்ரஸை கேட்டிங்க. நாங்களும் வந்து திருவாரூர் மாவட்டம் புலிவலம் திருவிக்கா நகர் ராணி அம்மா வீடு அங்கே தான் அவங்க இருக்காங்க. ஓலை குடிசையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ உங்களுடைய உதவியோட, நல்ல உள்ளங்கள் உதவியோட ஒரு வீடை கட்டி முடிச்சிருக்கோம். இந்த இதில் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு இதிலலாம் வந்துட்டு நிறைய பேர் அந்த கமாண்டில் வந்து அட்ரஸ் கொடுங்க அட்ரஸும் கேட்குறீங்க. இந்த 6 நாளாக வந்து இந்த அட்ரஸை நாங்கள் அதில் பதிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் கேட்டதுனால பதிவு பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் ஒரு காக்கா குருவி கூட இங்கே வரல. வந்து ஒரு டீ, இந்த அம்மாவுக்கு ஒரு டீ ஏதோ ஒரு பச்சை தண்ணியாவது வாங்கி கொடுப்பீங்கன்னு பார்த்துட்டு நாங்கள் உட்காந்துருக்கேன். யாருமே இங்கே வரலைங்க. ஏங்க வெட்டி பேச்சு, ஏன் வெட்டி பந்தா? சும்மா வந்து நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு புரோஜனமும் இல்லாமல் தண்டமாக ஏதோ ஒரு முகநூல் கிடைக்கிது, இப்போ யூடியூப் கிடைக்கிது, இன்ஸ்டாகிராம் கிடைக்குன்னு சொல்லி எழுதிக்கிட்டு, ஏங்க முதல்ல ஒருத்தங்க கஷ்டத்தை, வலியை, அவங்களுடைய உணர்வுகளை முதல்ல மதிக்க கற்றுக்குங்க. இப்போ வந்து நீங்கள் பேசுகிற நீங்கள் என்ன ஊந்தடிச்சு உடையாந்துருக்கணும். உடையாந்து வந்து நான் கொடுத்த அட்ரஸுக்குன்னா என் அம்மாவுக்கு எதாவது பண்ணியிருக்கணும்ல. சும்மா ஏங்க பொய்யான குற்றச்சாட்டுகளும் பொய்யான அவதூறுகளும் வந்து ஒரு நல்ல விஷயத்தை கெடுக்கிறதுக்கு சும்மா வந்து நின்றுக்கிட்டு அது சொத்த இது சொத்தன்னு சொல்லிட்டு வெட்டி பந்தா வெட்டி பேச்சு. உங்களால் ஏதாவது புரோஜனம் இருக்கா சொல்லுங்கள்? நீங்கள் அதில் வந்து எங்களை பற்றி பேசுகிறதுனால ஏதாவது புரோஜனம் இருக்கா? இதே என்னால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நல்ல உள்ளங்கள் கொடுத்த உதவியோட ஒரு வீட்டையாவது கட்டி அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு தனி மனுஷனாக நின்று செஞ்சுருக்கேன். என் கடமையாக நான் செஞ்சுருக்கேன். யாராவது இவ்வளோ வந்து அறிவோட, ஆற்றலோட, இல்லை நான் தான் இந்த நாட்டையை தூக்கி நிறுத்த போகிறேன், இந்த உலகத்தில் நாங்கள் தான் எல்லாமேன்னு சொல்கிற நீங்கள் எல்லாம் எங்கெங்கே போகிறீங்க? இது வரைக்கும் இங்கே வந்திருக்கீங்களா சொல்லுங்கள்? ஏதாவது ஒரு குச்சி மிட்டாயாச்சும் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்களா? அங்கே குருவி ரொட்டி குச்சி மிட்டாய் ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்களா? அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கீங்களா? ஏங்க வெட்டி கதை, வெட்டி பேச்சு, அதை வெத்த விட்டுருங்க. நீங்களாம் மேக்ஸிமம் நீங்களாம் என்ன உடையாந்துருக்கணும். அப்போ கூட திரும்பி சொல்கிறேன் பாருங்க, திருவாரூர் மாவட்டம் புலிவலம் திருவிக்கா நகர் அங்கே தான் இந்த அம்மா இருக்காங்க. ஏதாவது குச்சி மிட்டாய் குருவி ரொட்டியாக வாங்கிட்டு வந்து கொடுங்கங்க. என்னங்க நீங்களாம் ஐயோ எப்போ பார்த்தாலும் ஒரு கமாண்ட் ஒன்று கிடச்சிருச்சுன்னா போதும். அதில் வந்து நீங்கள் ஏன் ஜன்னல் வைக்கல, நீங்கள் ஏன் வந்து வீடை கட்டலை, நீங்கள் ஏன் வந்து பாத்ரூமு கட்டலை, நீங்கள் ஏன் வந்து என்ன எதுவும் சொன்னாங்களே நம்ம குடோன்னு கட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு. நேராக வாங்க, நேராக வந்து இந்த இடத்துல இந்த வீட்டோட அமைப்பும் அழகையும் அம்சத்தையும் வந்து பாருங்கள். அந்த அம்மாவுக்கு மனநிறைவோடு கட்டி கொடுத்துருக்கோம். எட்ட நின்றுக்கிட்டு நம்ம வாய்ப்பட்டை போடுறதெல்லாம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. களத்தில் நின்று சிங்கம் மாதிரி சேவை செய்யணும். தம்பிங்களா, தங்கைங்களா, அக்காங்களா, தங்கச்சிகளா, இவங்களுக்கெல்லாம் வந்து அறிவுரை சொல்லியே எனக்கு உடம்பு இழைச்சி விடும்பு இருக்குது. அதனால் தயவு செஞ்சு இந்த அம்மாவுக்கு நேராக வாங்க, வந்து ஏதாவது விஷயத்தை செஞ்சு கொடுத்துருப்பாங்க. இதோட 6 நாள் நானும் உங்கள்கிட்ட கெஞ்சி அட்ரஸ் போடுறேன். யாராவது வரீங்கன்னு பார்த்துட்டு நான் அந்த சேரை போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். யாருமே வரல. ஏதாவது ஒன்று வந்து செய்வீங்கன்னு பார்த்தா எதுவுமே செய்யலை. ஏங்க ஒரு நல்ல விஷயத்த தேவையில்லாமல் அவதூறுகளை பரப்பி பொய்யான தகவல்களை சொல்லி அதை தடுக்கணும், அது அவங்கள பேர் கெட்ட பேர் ஏற்படுத்திட்டா உடனே உங்களுக்கு நல்லது நடக்காது அப்படின்னு ஏங்க இந்த அவதூறுகள்லாம் பரப்புறீங்க? தேவையில்லாத விஷயத்த பண்ணாமல் நல்ல விஷயத்த முதல்ல வந்து உங்களுடைய தாய், தந்தை, தம்பி, அண்ணன், தம்பி எல்லோரும் இருப்பாங்க. அவங்கள முதல்ல போய் அவங்க சாப்பிட்டாங்களா, நல்ல ட்ரெஸ்ஸு போட்டாங்களா, நல்லா இருக்கிறாங்களா, அதெல்லாம் போய் முதல்ல கவனிங்க. அடுத்தது அடுத்தவங்க வீட்டில் உள்ள விஷயத்தை நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம வீட்டில் உள்ளதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்கள போய் பார்க்கலாம். அடுத்தவங்க இதுனா உடனே பொத்துக்கிட்டு எல்லாம் வந்துடுறது. ஆனால் வந்து அவங்களுக்கு எதுவும் செய்கிறதுக்கெல்லாம் இங்கே யாருங்க ஆள் கிடையாது. சும்மா வாய்ப்பட்டை போட்டுக்கிட்டு அலையிறது. கோச்சிக்காதீங்க. ஏன்னா நம்ம இப்போ நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க, நாங்களும் ஒன்று பண்ணுவோம். ஏன்னா நம்ம தைரியமாக நிற்கிறோம். இந்த 15 நாளுக்கு மேலே ஆகிடுச்சு இந்த வீட்டை கட்டி கொடுத்து நின்று தான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன். யாராவது வந்து ஏதாவது ஒன்று அந்த அம்மாவுக்கு ஒரு டீயோ, ஒரு பன்னோ, ஒரு வடையோ வாங்கி கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லைங்களாங்க. வெட்டு பந்தா வெட்டி போச்சு. சொல்லி எனக்கு உடம்பு இழைச்சி போச்சு.